அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசின் புதிய ஓய்வூதிய அறிவிப்பை பலர் எதிர்க்கிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அதிமுக அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மீது அக்கறையாக தங்கமணி என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் போராடுவது அவர்களின் உரிமை என்றும் அதனை முடிவுக்கு கொண்டு வர தொடர்ந்து பேசி வருகிறோம் என்றும் முழுமையாக முடியவில்லை என்றாலும் 90 முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆனால் எஸ்மா கொண்டு வந்து கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதை மறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் ஏமாற்றோம் என்றும் தொடர்பாக புதிய ஓய்வூதிய அறிவிப்பை பலர் எதிர்க்கிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார்.